புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடியும் அந்த நாளுக்கான மோட்டிவேஷன் அண்ட் கைடன்ஸ் நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படியான மோட்டிவேஷனையும் கைடன்ஸையும் ஜோதிட ரீதியா மட்டும் இல்ல, உளவியல் ரீதியாகவும் கனெக்ட் பண்ணி நமக்கு ஒவ்வொரு நாளும் புதியகம் தொலைக்காட்சி வழியாக கொடுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் இன்னைக்கு என்னுடைய நாளையே நான் தொடங்குவேன். எனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, இந்த கைடன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு என்னுடைய வேலையே நடக்கும் அப்படின்னு நம்பி இருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்காகவே இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானொரு மானை முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். சரி, இந்த வருமானம் அப்படின்னும் போது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பேசியிருக்கீங்க. எல்லாருமே அந்த வருமானத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வீட்டில் வருமானம் அப்படிங்கிறது பெண்கள் தான் அந்த வருமானத்திற்கு முக்கியமா இருக்காங்க. பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க தான் இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க. அவங்க ஒரு சிங்கிள் மதரா இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இது ஜோதிட ரீதியா இதனுடைய அமைப்பு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் நம்ம அதை சார்ந்து பேசலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்தால் இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த பெண் ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தினுடைய லக்னத்தை விட அவங்களுடைய கணவருடைய லக்னஸ்தானம் வந்து பலம் இழந்து இருந்தால், அவங்க ஹாரோஸ்கோப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவருடைய இரண்டாம் இடம் பலம் இழந்து இருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து 0 ஆகிடும். கணவர் ஸ்தானத்தில் அந்த வலு இழந்துடும். மனைவி தான் அந்த வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துப்பாங்க. இது ஒரு பக்கம் வந்து ஜாதகத்தில் பார்க்குறோம். சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கையே வந்து கெட்டு போய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சார் நான் தான் என் குழந்தையை காப்பாற்றணும் சார், நான் தான் என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும் சார், நான் தான் என்னுடைய குழந்தைக்காக ஓடணும் சார் அப்படின்னா. இப்போ இடையில ஒரு ஜாதகத்தை பார்த்தோமா, அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து போவார் வேலைக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒரு சம்பாத்தியம் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறேன். மாதம் ஒரு 20 ரூபா 22 ரூபா 25 ரூபாக்குள்ள சம்பாத்தியம் பண்ணுறேன். என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வந்தால் கொடுக்க மாட்டார். அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதம் ஒரு 3000 ரூபா 5000 ரூபா கொடுப்பார். நீங்கள் 3000 ரூபா 5000 ரூபாயில் என்னத்தை நீங்கள் சாதிக்க முடியும்? கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? நீங்கள் கொஞ்சம் சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்ல எனக்குன்னு செலவு இல்லையான்னு கேட்குறாரு. என்னங்க செலவு இருக்குது உங்களுக்கு? நம்ம தான் வீட்டில் சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம், அதெல்லாம் முடியாது அப்படின்னா நீ இப்போ நான் திருட தான் வேணுங்கிறார். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க்குக்கு எடுத்து போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்குக்கு எடுத்து போகிறாங்க. காலையில் ஒரு துணி கடைக்கு போகிறாங்க. அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சொன்ன விஷயம், மார்னிங் ஷீ ஸ்டார்ட்ஸ் த ஒர்க் அட் ஏர்லி மார்னிங் 5 o'clock. வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு எந்திரிச்சு சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு அவருக்கும் சமையல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷீ ஸ்டார்ட் த ஒர்க் அட் 5 o'clock. அதுக்கப்புறம் நேராக 8-8:30க்கெல்லாம் அவங்களுடைய இது கடைக்கு போயிடணும். 8:30க்கெல்லாம் கடைக்கு போனால் தான் 10 மணிக்கு வந்து கடை திறக்கும் போது எல்லாமே ரெடி பண்ணி வைக்க முடியுமா. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30-10 மணிக்கு கடை திறந்ததுன்னா நைட்டு முடியறதுக்கு வந்து 9:30 மணி ஆகும். 10 மணிக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நடக்க முடியாது. ஏன்னா எனக்கு பயந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கந்தசஷ்டி கவசம் சொல்லிகிட்டே நான் வருவேன் சார். கந்தசஷ்டி கவசம் சொல்லிகிட்டே வருவேன். எனக்கு அப்படியே பயம் வந்து ஒரு 9:30 மேலே ஆச்சுன்னா கை காலெலாம் நடுங்கும் சார். என் குழந்தைய உண்மையாக நான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல கண்ணில் தண்ணி, அப்படியே கண்ணில் தண்ணி வச்சு அப்படியே அந்த முகம்லாம் துடிக்குது. என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அழுதுது. சரி, இதெல்லாம் இந்த அம்மா எவ்வளோ ரூபாய்க்கு வேலைக்கு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,000 ரூபா. அந்த அம்மா கடைசியில் இந்த அம்மா வேலைக்கு போகிறதில்ல, வந்து அவர் கொடுக்குறதில்ல. கடைசியில் மிச்சமாகிறது அந்த அம்மாவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 2000 ரூபா 3000 மிச்சமாகுது. அந்த அம்மா சொல்லுது, சார் ஒரே ஒரு நாள் யாரும் இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கணும் சார் முதல்ல, அதுக்கு ஒரு டைம் கிடைக்காதான்னு கேட்குறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் எதுக்கோ ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்கல்ல, ஒரே ஒரு நாள் கிடைக்காதா எனக்காக நான் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு கேட்ட ஒரு ஜாதகத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அவங்க ஜாதகம் பார்க்க வந்ததை விட ஒரு சகோதரர் மாதிரி வந்து அழுது தான் ஜாஸ்தியாக இருந்தது. என்னால் புரியுது அவங்களுடைய என்ன மனசு இருக்குன்னு புரியுது. ஸோ இந்த இடத்துல அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தா ஹஸ்பண்ட் ஹாரோஸ்கோப் வந்து ரொம்ப வீக் ஆகிடுது. இவங்களுடைய லக்னத்தை விட அவங்க லக்னம் வந்து வீக் ஆகிடுது. இவங்க 2ஆம் இடத்தை விட அவருடைய 2ஆம் இடம் வீக் ஆகிடுது. நான் சொன்னேன், சார் இதில் எதாவது பண்ண முடியுமாம்மா? நான் பண்ணலாம், பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகம் திருப்பியும் அதற்குண்டான விஷயங்கள் அதில் வந்து இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உழைச்சி தான் ஆகணுமான்றாங்க திருப்பி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஷி வாஸ் ஃபேஸிங் தட். அப்போ அந்த மாதிரி அவங்க ஒரே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குழந்தை வந்து தன்னை நல்லா பார்த்துப்பாங்கங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வந்து இருந்தது.
ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. இப்போ நான் சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லாமல் சார் என் லைஃப்பும் கம்பேர் பண்ணும்போது சேம் இதே மாதிரி தான் இருந்துருக்கு அப்படின்னு. நீங்கள் நிறைய பியூட்டிஷியன்ஸ் பார்த்தீங்க, அப்போ நிறைய பேர் என்னோட முருகாசேஸ் இன்ஸ்டாலேயே எக்கச்சக்கமான பேர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, நிறைய பியூட்டிஷியன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து உடனே பார்ப்பாங்க. காலையில் நீங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா இங்கேருந்து ஒரு இடம் அங்கேருந்து ஒரு இடம் எத்தனை பேர் அப்படி பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல்னால் இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னால் அந்த ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் அதை வந்து எடுத்து பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் கோர்ஸ் எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் எடுத்து பண்ணுற எத்தனையோ லேடிஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது சின்ன சின்ன கோர்சஸ், ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக, இப்போ மெஹந்தி பண்ணுறவங்க இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நிச்சயமா அது ரியலாக வந்து கனெக்ட் பண்ண முடியுது சார். லைஃப்பில் வந்து நிறைய நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான லேடிஸ் எல்லாம். ஒரு சில பேர் வந்து நல்ல ஒரு ரிச் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. திருமணத்திற்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி ஒரு மாற்றத்தில் நோக்கி போயிட்டுருக்கும். ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா என் குழந்தை வந்து காலேஜ் போகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை வந்து ரெஸ்யூம் பண்ணுற லேடிஸும் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுறது, அதுவுமே ஒரு விதமான கஷ்டம் தானே சார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஜாதகம் பார்க்க வந்துட்டு அவங்கக்கிட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கப்புறம், சார் எனக்கு எப்போ நான் திருப்பி வந்து ஒர்க் பண்ண முடியும்னு கேட்குறாங்க என்கிட்ட. நான் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே அதுக்குண்டான சுச்சுவேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, பட் நீங்கள் ஏதாவது ஓனாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னதுங்களை சொன்னாங்க, நான் டாக்டர் சார், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். 10 வருஷமாக நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெட்டஸ்கோப் எடுத்து காதில் கூட வைக்கல சார். நான் 10 இயராக நான் வந்து காதில் கூட வைக்கல. என் லைஃப் இப்படி போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இது அவங்க ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடம் 10ஆம் இடம் கெட்டு போயிடுது, பலம் இல்லை. ஸோ 6ஆம் இடம் 10ஆம் இடம் கெட்டு போனங்காட்டி அவங்களுக்கு வந்து அது இது இல்லை. பட் இன்றைக்கி அவங்க கிளினிக் வச்சுருக்காங்க. திருப்பி ரீப்ராக்டிஸ் பண்ணி திருப்பியும் அவங்க வந்து போய் ஒரு இதில் போய் ஒர்க் பண்ணி அதை திருப்பியும் அந்த ப்ராக்டிஸ் எடுத்து திருப்பியும் அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி கொண்டு வந்து அவங்க வந்து ஒரு அதாவது திருப்பி என்னென்னா ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. கவுன்சிலர் டாக்டராக இல்லாமல் ஒரு கவுன்சிலர், அதே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கவுன்சிலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் படித்து திருப்பி அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து அந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் கெட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அது வந்து பலப்படுத்த முடியல. நான் அப்போவே சொன்ன மாதிரி பியூட்டிஷியனாக இருந்தவங்க அவங்க வந்து, சார் என்னோடய வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணார், பட் இப்போ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு பேரலைஸ் அட்டாக் பண்ணி இதாகிடுது, நான் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு இது சார், நான் உழைக்கிறேன், ஆனால் உழைக்கிறதுக்கு என்ன வருமானம் வந்து வரமாட்டேங்குது, வந்தால் நிற்கவும் மாட்டேங்குது, ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை சார், எனக்கு ஏதாவது கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் மாற்றம் இருக்காதா சார், எனக்குன்னு கொஞ்சம் ஒரு அப்கிரேட் பண்ண முடியாதா சார்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து 2ஆம் இடத்தையும் அந்த மகாலட்சுமி பூஜை சில விஷயத்தை சொல்லி கொடுத்தா, ஒரு அற்புதமான கோயில்கள், அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில்கள், நான் சொன்னதை டிக்டோ அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ வந்து அவங்க ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்து நல்ல திருப்தியாக இருந்து அவங்க ஒரு வண்டி வாங்கி அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளானட்டை வந்து நீங்கள் வந்து பலப்படுத்தணும், அந்த பிளானட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அந்த பிளானட் வந்து உங்களுக்கு நல்லா செயல்படுத்தணும். அந்த பிளானட்டுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கிறது தான் ரெண்டாவது. நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து கஷ்டப்படுற மாதிரி நான் என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை. நான் மற்றவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கி மற்றவங்க வந்து எனக்கு தலையில் கொட்டுற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி என் லைஃப் மாறணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? நிச்சயமாக இல்லை, கிடையாது. அப்போ மற்றவங்ககிட்ட நான் அடிமையாக வேலை செய்யணும்னு நினைப்பீங்களா? இல்லை. கடன் வாங்கிட்டு நான் வந்து கதவை சாத்திட்டு இருக்கணும்னு நினைப்பீங்களா? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் நோய்வாய்ப்படணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை முதல்ல எப்படி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், நான் கை நிறைய சம்பாதிக்கணும், எந்த கடனும் இல்லாமல் இருக்கக்கூடாது, நான் நோயே இருக்கக்கூடாது, நான் அப்படி உங்களை வச்சு நீங்கள் பாருங்கள் முதல்ல. அப்படி நீங்கள் பார்த்து அதை ரியலைஸ் பண்ணிங்கன்னா அந்த பாவமும் அந்த பிளானட்டும் நல்லா வேலை செய்யும். அந்த பாவம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அதாவது நீங்கள் அதுக்கு ரெடி ஆகாமல் இயற்கை கொடுக்கறத உங்களால் பெறவே முடியாது. நீங்கள் அதுக்கு வந்து ரெடி ஆகணும், அப்போ தான் இயற்கை கொடுக்கும். கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்துறது இல்லையே, பட் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. இந்த உலகத்தில் பணம் இல்லாமையா இருக்குது? பணம் நிறையா இருக்குது. தங்கம் இல்லாமையா இருக்குது? தங்கம் நிறையா இருந்துருக்கு. எல்லாத்துக்கிட்டே அது இருக்கா அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டினே. அப்போ யாருக்கு கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு
அப்படின்னா எதிர்பார்த்தா மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துறது கிடையாது. நீங்கள் வந்து அஃபர்மேஷன் பண்ணால் மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துறது கிடையாது. அதுக்குண்டான உழைப்பையும் போடணும். நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும். உங்கள் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு அன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் பொழுது இன்றைக்கி இதெல்லாம் மறக்கிறேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறத மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு தானாகவே எல்லாமே நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு பேட்டர்ன் தான் இல்லையா? ஆமாம், இதில் பிளானட் பேட்டர்ன். நிச்சயமாக ஒரு பிளானட்டோட பேட்டர்ன் தான் இது. இந்த பிளானட்டோட அந்த அந்த ஒரு மாடல் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜியெல்லாம் பார்க்குறது, எனக்கு கேட்டால் ஜோதிடம் பார்க்குறது எங்கிட்ட தயவு செய்து நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும், அஸ்ட்ராலஜி பார்க்கணும்னா நான் வின் ஆகணும், நான் ஜெயிக்கணும், என் லைஃப் மாறணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் எங்கிட்ட ஜாதகம் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் நான் எல்லாத்துக்கிட்டையும். சார், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது? 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 26/9/2025 விஸ்வாவசுவருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம், இரவு 9:37 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி காலையில் 8:15 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சமி இன்றைய தினத்தில். சந்திராஷ்டமம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு இரவு 9:37 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மேஷராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துடுது. நல்ல நேரம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் 9:15 to 10:15, 10 to 12 ராகு காலம், 3 to 4:30 யமகண்டம். இன்றைய தினத்தில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினமே ஒரு விசேஷம்தான். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் புரட்டாசி சனிக்கிழமையாக இருந்துட்டுருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருந்துட்டுருக்கு. விரதம் இருக்கிறவா நிறைய பேர் இருப்பாள், புரட்டாசியில் விரதம் இருப்பாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவாள். விசேஷமான பிரம்மோற்சவம் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்குது. ஸோ புரட்டாசி மாதமே ஒரு சிறப்பான விசேஷம்தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் இரவுக்கு மேலே பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு விஷயத்தில் எனக்கு 100% சக்ஸஸ் ஆகும்னு நம்ம எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதர் 50% சக்ஸஸ் ஆச்சா ரொம்ப சந்தோஷம், நெக்ஸ்ட் டைம் நமக்கு இன்னும் 100% நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கலாங்கிற எண்ணங்கள் வரலாம். கம்பேரிஷன் பண்ணக்கூடாது, மற்றவங்க கூட சேர்ந்து கம்பேர் பண்ணக்கூடாது, ரொம்ப மனவேதனைப்படக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப எமோஷன் ஆகக்கூடாது. அதை மட்டும் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள், ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை பத்திரமாக நம்ம தான் வச்சுக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், நினைச்சது சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நாள். ஒவ்வொருத்தையும் சந்திக்கும் பொழுது உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய விஷயத்தை அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். அதன் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெற்றவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறரை நம்பி ஹெல்ப் பண்ணுறோம், அந்த ஹெல்ப் பண்ணுறதுடைய எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரியே 10 பேர்ட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு உங்களை 11வது ஆளாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஐயோ பாவம் எங்கிட்ட தான் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. அவங்க 10 பேர்ட்டையும் கேட்டிருப்பாங்க. அதனால் ரொம்பவுமே கவனமாக ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடுங்க. அனுபவமே பெரிய ஒரு சித்திரம்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்களுடைய வீட்டில் கலந்துப்பீங்க. சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு அவங்க வருவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சி, ஒரு காது கொடுத்தது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்காக டேட்டு குறிக்கிறது, அதுக்குண்டான நகை ஆபரணங்கள்லாம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். திருமணத்து காரியத்துக்காக ஜாதகம் கொடுப்பாங்க இல்லையா, பொருத்தம் பார்க்கறது, அதெல்லாம் பொருந்தி சரியாக வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மங்களகரமான நாளாக இருந்துருக்கு. இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கத்தை பற்றி நீங்கள் யோசிங்க. அடமான வச்ச பொருளை திருப்பி எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடன் இருந்ததெல்லாம் அடையிறதுக்குண்டானது. தொழிலுக்குண்டான முதலீடு தேவை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். விசா ப்ராசஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு பாஸ்போர்ட், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ் அமையும். இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக ஆகும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கண் சம்பந்தமான உபாதைகள், காது சம்பந்தமான பிரச்சனைகள், இதற்குண்டான மருத்துவரை பார்க்கறதுக்குண்டான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நவக்கிரக வழிபாடு. துளாராசி நண்பர்களே, பணவரவுகள் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்து கொண்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அதற்குண்டான தீர்வுகளை நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தில் இருக்குது,
மற்றவர்களுடைய ப்ராப்ளத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். அதே தான் இன்றைக்கி சொல்கிறேன். துளாராசிக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் செய்த ஒரு முயற்சிக்கு உண்டான பலன்கள் பணமாக கிடைக்கிறதுக்குண்டான நாள். அதனால் அதற்குண்டான செயல்பாடுகள் இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. அடுத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் தசாபுத்தியை பொறுத்து அது இருக்கும். ரொம்ப டல்லாக இருந்தால் அவங்களை டிஸ்டர்பன்ஸே பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்டுக்கோங்க. விருச்சிக ராசி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா, ஏன்னா அவ்வளோ ஐடியாஸ் இன்றைக்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உங்களால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு. தனுராசி நண்பர்களுக்கு விரயங்கள் உண்டு. அதே மாதிரி மருத்துவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிப்பது நல்லது. புதுசாக எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு மூட்டு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, சுகர் இருந்துருக்கு, கண் சம்பந்தமான உபாதை இருந்துருக்கு, என்னமோ நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போயின்னு இருக்கேன், இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு இதாக இருந்ததுன்னா ஒரு வெல் விஷயத்தை உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு வெளியூரில் இருக்க வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நல்லபடியான காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி ஏதேனும் செலவுகள் வரும், அதனால் சுப செலவாக பண்ணிக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மகராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருக்கு. சாதுரியம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். ஒரு பேசுகிறதுல 4 அர்த்தம் இருக்கும். அதை அழகாக பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாள். வேலைவாய்ப்பு கூடி வரும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். யாராவதுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை சாதித்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு. அடுத்து கும்பராசி நண்பர்களுக்கு மாற்றம். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சில முடிவுகள் எடுக்கிறது. இவங்களை வேலையை விட்டு நிறுத்தணும், இவங்களை புதுசாக வேலைக்கு எடுக்கணும், இனிமேல் நம்ம இதை சரிப்படுத்தணும், இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடாது. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவேன், என்னென்னலாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிட்டேன்னா ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. உத்திரட்டாதி பரவாயில்ல, என்னை விட்டதே பெரிய விஷயமா இருக்குது. பூரட்டாதி அடாடாடா எனக்கு முந்தானத்திலேருந்தே படபடான்னு இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, இருந்தாலும் ராசிக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பிரயாணத்தை கட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப யோசித்து பேசுங்க. சில விஷயங்கள்லாம் டக்குன்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க, கோவத்தை தூண்டுவாங்க, காசிப்ஸ் பேசுவாங்க, உங்களை பற்றி பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி பேசுவாங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்துன்னு இருக்கும். அதே சமயத்தில் சமய சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் டென்ஷனாகவே. இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் தாங்கின்னு இருக்கிறது, பேஷன்ஸாக இருக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பொறுமையை தரக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சார், ஆக்சுவலாக சிங்கிள் மதராக இருக்கட்டும், இல்லைனா குடும்பத்துக்கு நான் வேலைக்கு போய் தான் என் குடும்பத்தை வந்து நான் காப்பாற்ற முடியும்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு வந்து ஒரு வழிபாடெல்லாம் நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம், வழிபாடு கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஜாதக கட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி பண்ண முடியும். அதுக்கு சில பேட்டர்ன்ஸும் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக. இதில் என்னென்னா, இது வந்து இந்த வழிபாடை இந்த நாளில் பண்ணால் அந்த மாதிரியான சக்தி வாய்ந்த தினம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? நம்ம பேசிகிட்டு இருக்கிற தினமே மிக சக்தி வாய்ந்த தினம், தெரியும் இல்லையா? நவராத்திரியில் போயிட்டு இருக்கோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் இருக்கணும்னா, முதல்ல ஆரோக்கியம், ஆயுள்னு சொல்லக்கூடிய சக்தி வழிபட்டால் சக்தி கிடைக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அறிவு, ஞானம், ஞாபக சக்தி. எதுலேயும் நான் போனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான பேச்சு திறமை. ஒரு விஷயத்தில் நான் போனால் அது அப்படி அவ்வளோ சூப்பராக கொண்டு வரணும். அதுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் ஓகே தான், இதுக்கு முயற்சி எடுக்கிறேன், ஆனால் இதனால் எனக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்கணும். அது வந்தால் மட்டும் போதாது, அது நிற்கணும், அது தங்கணும், அது நம்மளுடைய சங்கதினருக்கு அது பிரயோஜனமாக மாறணும். கண்டிப்பாக. ஸோ இது அத்தனையுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி தரக்கூடிய அற்புதமான இந்த 9 நாட்கள் யாருக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ இந்த நாளன்னைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம். இந்த நவராத்திரி அப்போ நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் நவராத்திரிக்குள்ளே நான் அதெல்லாம் முடிக்க போகிறேன்னு நீங்கள் ஒரு பிளானிங்கோட கொண்டு வந்தால் அது யார் எடுத்து செய்வா? அம்பாள் தான் எடுத்து செய்வாங்க. ஏன்னா அம்பாளுடைய துணை கொண்டு தான் அந்த நாளில் வந்து நம்ம இயங்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன், ஒரு பரிகாரத்தை பார்க்குறேன், ஒரு பரிகாரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்,
ஒரு விஷயத்துக்காக நான் வந்து பிளான் பண்ணுறேன், ஒரு விஷயத்துக்காக நான் கோயிலுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் காரண காரியம் இல்லாமல் நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஸோ அந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த நட்சத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் உண்மை. இந்த டாபிக் இல்லாமல் ஒரு டாபிக் வந்து இப்போ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அது பார்க்கும்போது கொஞ்சம் மனசில் ஒரு நெருடல் இருக்குது. என்னென்னா கலை அப்படிங்கிறது கற்றுக்கிறது எல்லாருக்கும் வராது சார். இப்போது பரதநாட்டியமோ இல்லை ஒரு பாட்டு நான் கற்றுக்கிறேன், வோக்கல் கற்றுக்கிறேன் அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் அதில் வந்து நல்லா அதை ஒரு ப்ரொஃபஷனாகவே எடுத்து பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. ஒரு சில பேர் வந்து லைஃப்பில் அது ஏதோ நான் விட்டுட்டேன்ப்பா, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், மறந்தே போச்சு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்க்க முடியுது. இது என்ன மாதிரியான அமைப்பு? ஏன் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல சார்? 5ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிடுது. ஒருத்தவங்க வந்து கணவர் மனைவிக்குள்ள பெரிய சண்டை, ரொம்ப அந்த அம்மா வந்து உட்காந்து அழுந்தது பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க, இவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு. அவ்வளோ அழுக. அவங்க ஃப்ரம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேசும்பொழுது அவ்வளோ அழுதுருந்தாங்க. ஸோ எனக்கு ஏன் சார், எனக்கு தப்பு வந்து அவர் பேரில் சார், என் பேரில் தானாங்க அவங்க. என்னதான் சொல்கிறீங்க, நீங்களே தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே அழுகுறீங்களே, என்ன விஷயம்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் என்னென்னா எனக்கு கோவம் ஜாஸ்தியாக வந்துடுது, அவரை பார்த்தோன்னே ஏதோ ஒரு எரிச்சல் வந்து டப்பு டப்பு டப்புன்னு திட்டிடுறேன். பட் உண்மையாகவே அவர் வந்து ஒன்றுமே பேசாமல் வேலைக்கு போயிடுவார். போனதுக்கப்புறம் உட்காந்து அழுவேன் சார். திருப்பி அவர் சாயந்தரம் வருவார், இன்றைக்கி இனிமேல் சாத்திரம் அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவர் பார்த்தா கோவம் வருது சார் எனக்கு அப்படின்னாங்க. அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்குறேன், 5ஆம் இடம் சுத்தமாக 0 ஆகிடுது. நான் சொன்னேம்மா நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது கலைகள் கற்றுருக்கீங்களா? அவங்க சொன்னால், சார் நான் பரதநாட்டிய டான்ஸர் சார், நான் பரதநாட்டியம் வந்து முந்தி வந்து இது பண்ணி அரங்கேற்றம்லாம் பண்ணேன் சார், நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாப் தட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் திருப்பி போங்கன்னு. என்ன சார் இந்த வயசுக்கு மேலே தயவு செய்து போங்கம்மான்னு. அவங்களுக்கு போய் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க எமோஷனல் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்கல்ல. நெக்ஸ்ட் டைமுக்கு அடுத்த தடவை இங்கே வந்தாங்க. இங்கே வந்துட்டு அவங்க வந்து சொன்ன விஷயம், சார் எல்லா கோயிலுக்கு போனேன், நீங்கள் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணேன். 2 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சிறப்பு. இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருக்கேன்றாங்க. சூப்பர், ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்கேன் சார், அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னாங்க. எப்படிமா இருக்காங்க ஆத்துக்காரர் இருக்காங்க? அவருக்கு என்ன சார், அவர் ஜம்முன்னு இருக்காருனாங்க. அந்த வார்த்தை அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள தான் நம்ம பார்த்தோம்னா நமக்கே சந்தேகமாயிடுது. ஸோ என்னன்னா அவங்கள 5ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம், 5th பிளேஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். ஸோ அந்த 5ஆம் இடம் அவங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப குறுகி போய் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்த விஷயத்தை அவங்களால அதை உடைச்சிட்டு அதுலேருந்து வெளியில் வந்து சக்ஸஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. நீங்கள் லைஃப்பில் ஒரு காரியத்தை சரியாக பண்ணிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு நிறுத்துவீங்க. கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும், டக்குன்னு நிறுத்திடுவீங்க. சபரிமலை நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு நிறுத்துவாங்க. அவங்க லைஃப்பில் என்னமோ தெரியல, அது ஒரு குறை மட்டும் இருக்கே இருக்கும். 6 படை வீடு நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு நிறுத்துவாங்க. எங்கிட்ட 6 படை டூரெல்லாம் வராங்கல்ல, இப்போ நம்ம அடுத்து கந்தசஷ்டி கழிச்சதுக்கப்புறம் அது பண்ண போகிறோம். ஸோ 6 படை டூருக்கு வந்தவங்க, சார் நான் எத்தனை தடவை போயிருக்கேன் தெரியுமா சார், இடையில நிறுத்திட்டேன், நீங்கள் டிவியில் சொல்லும்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது 6 படை வீடு சொல்லும்போது, அதனால தான் சார் திருப்பி ரீஜாயின் பண்ணேன், திருப்பி எனக்கு பழைய இதெல்லாம் கிடச்சிரு சார்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான். நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை வந்து ஆஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து இந்த ஷீரடியோட இது கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக ஷீரடி பிரயாணம் வந்திருக்கு. சனி சிங்காப்பூர் அப்படின்ற ஒரு ஊர், சனீஸ்வரரோட அந்த இது ரொம்ப, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து நவம்பர் மாதம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது தவிர பத்துகேஃப் மலேசியா பிரயாணம், மலேசியா வந்து ஜனவரி மாதம் இதனுடைய பிரயாணங்கள் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் தெரியணும் 9790991004. ஏன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே பாஸ்போர்ட் கொடுக்கணும், டிக்கெட் புக்கிங் பண்ணணும். ஸோ நிறையா ப்ராசஸிங் வந்து இருக்கங்காட்டி அதை வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நவம்பர் மாதத்துக்குள்ளே அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மலேசியா பிரயாணம். அதே மாதிரி 6 படை வீடு, இந்த 6 படை வீடு ரொம்ப ஸ்பெஷலாக நிறையா பேர் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கும் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்த கடைசி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கூடிய விரைவில் பார்த்து திருமுருகன் திருவிழா வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. முருகப்பெருமானதுக்கு அனுகிரகம் கொடுத்து அந்த டேட் ஃபிக்ஸ் ஆகி எங்கே எப்போங்கிறது கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன். நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.